ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலைல மேக்ஸ் டெஸ்ட்டு 8வது டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேசிக் ஃபார்முலா. ஓகேவா? பர்சன்ஸ் 1, டேஸ் 1, ஹவர்ஸ் 1. அதாவது இந்த மாதிரி ஆட்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரம், இவ்வளோ ஒர்க்கு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வர எல்லாத்துக்குமே இதுதான் ஒரு பேசிக் ஃபார்முலா. பர்சன் 1, டே 1, ஹவர் 1 டிவைட் பை ஒர்க் 1 ஈக்குவல் டு பர்சன் 2, டேஸ் 2, ஹவர்ஸ் 2 டிவைட் பை ஒர்க் 2. இது சம்மில் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட் சம் பாருங்கள். 20 ஆட்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்க முடியும். இது எப்படி எழுதலாம்? 20 ஆட்கள் ஒரு வேலையை ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் செய்கிறாங்க, 6 ஹவர்ஸ். ஓகேவா? 6 ஹவர்ஸ் மாதிரி ஒரு வேலையை செய்தால் ஒரு வேலையை 4 நாட்களில் முடிக்க முடியும். 4 நாட்களில் எத்தனை வேலையை? ஒரு வேலையை முடிக்க முடியும். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 10 ஆட்கள் ஒரு நாளைக்கு 10 ஆட்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் 8 மணி நேரம் வேலை செய்தால் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிக்க முடியும்? ஸோ இந்த D2 கேட்குறாங்க அதே வேலையை. ஸோ கீழே 1 1 வந்துடும். சேம் ஒர்க்குன்றனால 1 1 வந்துடும், இல்லை போடாமல் கூட வச்சுக்கலாம். இப்போ இருந்து இந்த D2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இப்போ 10 8 மட்டும் கீழே கொண்டு வந்துடுங்க. 20 × 6 × 4 பை 10 × 8 ஈக்குவல் டு D2. 4ஆவது பாடல் அடித்தோன்னா 2 வாட்டி வரும். 0க்கு 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். மீதி எத்தனை இருக்கும்? 6. ஸோ D2 வந்து பார்த்திங்கன்னா 6. எத்தனை நாளில் முடிப்பாங்க? 6 நாட்களில் வேலையை முடிப்பார்கள். அடுத்து செகண்ட் சம் பாருங்கள். 60 இயந்திரங்கள் 5 மணி நேரத்தில் 4850 செல்லிடப்பேசிகளை உற்பத்தி செய்கின்றன. இப்போ பார்த்தீங்கன்னா 60 இயந்திரம் தான் வந்துட்டு ஆள் மாதிரி வச்சுக்கணும். 60 இயந்திரங்கள் எத்தனை மணி நேரத்தில்? 5 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடப்பேசிகள்? அதுதான் வந்து ஒர்க்கு. 4850 ஒர்க்குக்கு பதிலாக அந்த செல்லிடப்பேசிகளை தயாரிக்கிறாங்க, அவ்வளோதான். எனில் 25 இயந்திரங்கள் 6 மணி நேரத்தில் எத்தனை செல்லிடப்பேசிகளை உருவாக்கும்? அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸை மட்டும் எங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போங்க. 25 × 6 இது மேலே போச்சுன்னா 4850 டிவைடட் பை 60 × 5. இது அப்படியே கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 6க்கு 6 கேன்சல் பண்ணிடலாம். 5ஆவது படம் அடித்தோம்னா 5. ஸோ மீதி எவ்வளோ இருக்கும்? 485 × 5. 485 × 5 போட்டோம்னா 25 2 8 5 40 42 20 24. ஸோ எக்ஸ் வந்துட்டு 2425 செல்லிடப்பேசிகளை உருவாக்க முடியும். இதுதான் அதுக்குரிய ஆன்சர். மூணாவது சம் பாருங்கள். 40 ஆட்கள் 60 கிலோ அரிசியை 15 நாட்களில் பயன்படுத்துகின்றனர். ஓகேவா? 40 ஆட்கள் அந்த கிலோ அரிசின்னு வருதுல்ல, அதை வந்து கீழே போட்டுடணும் ஒர்க் மாதிரி. எத்தனை நாளில் பயன்படுத்துகிறாங்க? 15 நாளில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து 2வது பாயிண்ட் பாருங்கள். 30 ஆட்கள் 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும்? 30 ஆட்கள் எத்தனை கிலோ அரிசி? 12 கிலோ அரிசியை எத்தனை நாட்களில் பயன்படுத்த முடியும்? D2ன்னு வச்சுக்கோங்க. இந்த அரிசின்னு வரப்போ அரிசியை கீழே போட்டுருவோம், எத்தனை கிலோ அரிசி. இதே செல்லிடப்பேசி போன சம்பளம் பார்த்தீங்கன்னா செல்லிடப்பேசி கவுண்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதை கீழே போட்டுருவோம். இதே மாதிரி வட்டி அப்படி வந்துச்சுன்னா வட்டி எப்படி போட்டுருவோம், அவ்வளோதான். மற்றபடி மேலே வந்துட்டு எப்போவுமே பர்சன்ஸ், அதாவது எத்தனை தினங்கள் எத்தனை ஹவர்ஸ், அதை மட்டும்தான் மேலே போடும். இப்போ இந்த D2 மட்டும் இங்கே ஃபஸ்ட்டு மற்ற எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுங்க. கொண்டு போயிட்டோம்னா 40 × 15 × 12 டிவைடட் பை 60 × 30. ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 6ஆவது வாய்ப்பில் அடித்தோம்னா 2 வாட்டி போகும். ஸோ 15 ஒரு 15 அடிச்சுட்டு 2 15 அடித்தோம்னா 2 2க்கு 2 அடி ஆயிரும். மீதி D2 வந்து என்ன இருக்கும்? 4 மட்டும்தான் இருக்கும். ஸோ எத்தனை நாளைக்கு இந்த அரிசி வந்து இருக்குன்னா 4 நாட்களுக்கு. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர்.
இப்போது 4வது சம் பாருங்கள். 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்கின்றனர். அதேமாதிரி எழுதிடலாமா? 20 ஆட்கள் 6 நாட்களில் 112 மீட்டர், அதுதான் வந்துட்டு வேலை. அடுத்த பாயிண்ட் படிங்க. 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்க முடியும்? 25 ஆட்கள் 3 நாட்களில் எவ்வளவு நீளமுள்ள சுவரை கட்டி முடிக்க முடியும்? எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் எனக்கு கொண்டு போயிருங்க. எக்ஸை எனக்கு கொண்டு போயிட்டு 25 × 3, இந்த 112 மேலே போயிடும், மீதி 20 × 6 கீழே வந்துடும். ஓகேவா? இது 1/2ன்னு போட்டுடலாமா? இது 5ஆவது வாய்ப்பில் அடித்தோம்னா இங்கே 5, இங்கே 5ஆவது வாய்ப்பில் அடித்தோம்னா 4, திருப்பி இதை 2ஆவது வாய்ப்பில் அடித்தோம்னா எத்தனை வரும்? 56ன்னு வந்துடுமா? திருப்பி இதை 4ஆவது வாய்ப்பில் அடித்தோம்னா 14ன்னு வந்துடும். ஸோ 5 × 14 70. ஸோ ஆன்சர் வந்துட்டு 70. இப்போ அடுத்து 5வது சம் பாருங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் 30 வரிகளை கொண்ட புத்தகத்தின் மொத்த பக்கங்கள் 120. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பக்கத்தில் 30 வரி மணிக்கே இருக்குது அப்படின்றப்போ பேஜ் நம்பர் வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா 120 பக்கங்கள் இருக்குது. ஓகேவா? அதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், அதே செய்தி ஒவ்வொரு பக்கத்திலும் 25 வரி மாதிரி டைப் பண்ணுறோம் அப்படின்னா எத்தனை பக்கங்கள் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி சமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது 2 மட்டும் படித்தாலே எல்லாத்துக்கும் போட்டுடலாம். ஓகேவா? இன்க்ரீஸ் டிக்ரீஸ்னு. இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய 120 சீக்வல் அங்கிட்டு போட்டுக்கணும். இப்போ 2ல் எது மேலே வரும் கீழே வரும் அது மட்டும் தான் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். 30 வரியாக இருந்துச்சுன்னா 120 பக்கம் இருக்குமா. 25 வரியாக இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பேஜ் தானே வரும். ஸோ இப்போ இதை விட அது கூட தானே வரும். ஸோ இப்போ இன்க்ரீஸ்ன்றப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதில் எது பெருசு இருக்கோ அதை மேலே போட்டுட்டு சிறுசை வந்து கீழே போட்டுடணும். இது 2ல் எது பெருசு? 30 தான் பெருசு, கீழே வந்துட்டு 25 போட்டுடணும். இதுதான் இன்க்ரீஸ் ஃபார்முலா. ஸோ இதை ஃபுல்லாக அப்படியே அடிச்சு கொடுங்க. அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5ஆவது வாய்ப்பில் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 6 வாட்டி, இது வந்து 5 வாட்டி வரும். திருப்பி இது 5ஆல் இங்கே அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 24, 24 × 6ன்னு வரும். 24 × 6 எவ்வளோ? 144. ஸோ எத்தனை பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 144 பக்கத்தில் இருக்கும் 25 வரியாக டைப் பண்ணோம்னா. இப்போ அடுத்து 6வது சம் வந்து பாருங்கள். ஒரு கோட்டையில் வேலை பார்க்கும் 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் உள்ளது. 300 மனிதர்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருள் வந்து உள்ளது. அடுத்த சம்மில் என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க? இந்த மாதிரி சம்மில் மட்டும் வேறு மாதிரி எழுதிக்கணும். 20 நாட்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்கிறப்போ 20 நாளாக இங்கே கழிச்சிடணும். கழிச்சோன்னா எவ்வளோ வந்துடும்? 70. இந்த 300 அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி சமக்கு மட்டும் இப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 20 நாட்களுக்கு பிறகு 50 பேர் சென்று விட்டனர். ஸோ 50 பேர், அதுக்கப்புறம் இதில் 50 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்? 250. 50 பேர் சென்று விட்டனா மீதி 250 தான் இருக்கும். ஓகேவா? சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? ஸோ இந்த மீதம் இருக்கக்கூடிய உணவு வந்துட்டு எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்துட்டு எக்ஸுன்ற மாதிரி போட்டுக்கணும் இப்போ இங்கே மட்டும். ஸோ இதை மட்டும்தான் இப்போ கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் பண்ணி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணணும். போன சம்மில் சொன்னோம்ல, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 போட்டுருணும். 300 மனிதர்களுக்கு 70 நாட்களுக்கு வந்துச்சுன்னா கம்மியான மனிதர்களுக்கு எவ்வளோ வரும்? கூட தான் வரும், அதிக நாட்கள் தான் வரும். ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஃபார்முலானா இது 2ல் எது அதிகமாக இருக்குது? 300/250. கம்மியாக இருக்கிறத கீழே போட்டுடணும். ஓகேவா? இந்த மாதிரி தான் போடணும். ஸோ இப்போ அடுத்து பாருங்கள், 0க்கு 0 அடி கொடுத்துருங்க. 5ஆவது வாய்ப்பில் கொடுத்தீங்கன்னா 6, 5ஆவது வாய்ப்பில் கொடுத்தீங்கன்னா 5. ஸோ இங்கே அடி கொடுத்தீங்கன்னா 1 2 14. ஸோ எத்தனை வரும்? 14 × 6, 14 × 6 84. ஸோ மீதமுள்ள உணவு வந்து எத்தனை நாளைக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா 84 நாட்களுக்கு வரும். 7வது சம் பாருங்கள். 3 ஆண்கள் அல்லது 5 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கின்றனர். இது என்ன மாதிரி எழுதிக்கணும்னா எழுத பாருங்கள், இந்த மாதிரி எழுதிக்கோங்க. 3 ஆண்கள் அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா, அதை 6ன்னு போட்டுருக்காங்க. 5 பெண்கள் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில். இங்கே வந்துட்டு சும்மா மென்ஸ் பை உமன்ஸ், இங்கே வந்துட்டு டேஸ்ன்னு நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதுதான் அவங்க சம்பளம் கொடுத்துருக்க ஃபஸ்ட் லைன். இதை இந்த மாதிரி எழுதிக்கிட்டாச்சு. அடுத்த லைன் வந்து படிங்க. 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பர்? 6 ஆண்கள் மற்றும், அதாவது கூட்டல் 5 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
ஸோ இந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இருக்குல்ல, இந்த மற்றும்னு வரதில் இதை ஒன்று உமன்ஸாக மாற்றணும், இல்லை ஃபுல்லாக மென்ஸாக மாற்றணும். எப்படின்னா அந்த மேலே கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு தான் மாற்ற முடியும். 3 ஆண்கள் வந்துட்டு 5 பெண்களுக்கு சமம்ன்ற மாதிரி தான் இங்கே சொல்ல வராங்க. 3 ஆண்கள் செய்கிறாங்க, இல்லைனா 5 உமன் செய்கிறாங்க. அப்போனா அது 2 ஈக்குவல். ஸோ அப்போ ஒரு மென் வந்து எத்தனை உமன்ஸுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க? 5/3 உமன்ஸுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இந்த ஒரு மென்னு வந்துட்டு 5/3 உமன்ஸுக்கு ஈக்குவலாக இருப்பாங்க. இதை கொண்டு வந்து இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 6 இன்ட்டு எம்முக்கு பதிலாக 5/3 W ப்ளஸ் 5W ஈக்குவல் டு எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து அப்படியே வச்சுக்கிறோம். 3ஆவது பல் அடிச்சோம்னா 2. ஸோ 10W ப்ளஸ் 5W. ஸோ எவ்வளோ வரும்? 15 உமன்ஸ். ஓகேவா? 15 உமன்ஸ். இப்போ 15 உமன்ஸ் வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்ற மாதிரி கணக்கு. இப்போது இந்த ஃபஸ்ட்டு இப்போ இருக்குல்ல, இதிலேருந்து உமன்ஸை மட்டும் எடுத்துக்கணும். 5 உமன்ஸ் 12 நாளைக்கு வேலை செஞ்சாங்கன்னா 15 உமன்ஸ் செய்கிறப்போ எத்தனை நாளில் அந்த வேலை முடியும்? புரிஞ்சா எந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வந்துட்டோன்னு? இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்கத ஒரே இதுக்கு மாற்றுறோம், அவ்வளோதான். இப்போ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்ம்னால எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 5 உமன் சேர்ந்து 12 நாள் பார்த்தாங்கன்னா 15 உமன் வரப்போ கம்மியான நாட்களில் முடிஞ்சிடும். ஸோ அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. இது டிக்ரீஸ்னால் ஸ்மாலஸ்ட் பை பிக்கஸ்ட். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 5/15. இதை அடித்து கொடுத்தோன்னா 1/3. இதை அடித்து கொடுத்தோன்னா 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இதுதான் இதுக்குரிய சரியான ஆன்சர். அடுத்து 8ஆவது சம் பாருங்கள். 3 பேர் தினமும் 3 மணி நேரம் வேலை செய்து 3 இயந்திரங்களை 3 நாட்களில் பொருத்துவர். ஸோ 3 பேர் தினமும் எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம் வேலை செய்து எத்தனை இயந்திரங்களை? 3 இயந்திரங்களை 3 நாட்களில். புரியுதா எந்த ஃபார்முலா போடுறோன்னு? அந்த ஃபஸ்ட்டு சம்முக்குலாம் பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா பொறுத்துக்கின்றனர். அடுத்து 4 பேர் தினமும் 5 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில்? 9 நாட்களில் எத்தனை இயந்திரங்களை பொறுத்துவர்? இந்த இயந்திரங்கள் தான் வந்துட்டு ஒர்க்கு. ஓகேவா? இப்போ W2 தான் கண்டுபிடிக்கணும். இதை மேலே கொண்டு போய்ட்டு இதை இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 5 9 இன்ட்டு 3 டிவைடு பை இந்த 3 3 3. ஒரு 3க்கு ஒரு 3 9 ரெண்டுமே அடியாயிரும். இது 4 இன்ட்டு 5. 4 இன்ட்டு 5 என்ன? 20. ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 நாட்களில். இப்போ அடுத்து 9ஆவது சம் வந்து பாருங்கள். 86 நாட்களில் ஒரு வயலை 6 ஆண்கள் மற்றும் அல்லது 8 பெண்கள் அறுவடை செய்கின்றனர். ஸோ எந்த சம் மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆவது சம் மாதிரி. 86 நாளில் 6 மென்கள் அல்லது 8 பெண்கள். ஓகேவா? அதை தான் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். அடுத்து வந்து சம்மில் என்ன பாயிண்ட் கொடுக்குறாங்க? 14 ஆண்கள் மற்றும் 10 பெண்கள் அவ்வயலை அறுவடை செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ 14 ஆண்கள் மற்றும்ன்றனால ப்ளஸ் வந்துடும். 10 உமன் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. எப்பயும் போல தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மென்ஸுக்காக மாற்றணும், இல்லை உமன்ஸுக்காக மாற்றணும். இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு எப்போவுமே மென்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். 8/6W. இது 2ஆவது எப்போ அடித்து கொடுத்தோன்னா 4/3Wன்னு வந்துடும். ஸோ இதை கொண்டு வந்து இந்த இதில் போடுங்க. 14 எம்முக்கு பதிலாக 4/3W 10W. ஓகேவா? இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 30 வந்துடுமா? இங்கே இன்னும் 14 இன்ட்டு 4 6 56 ப்ளஸ் 30 86/3W. இந்த மாதிரி இருமா? ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த டேர்மில் வந்துட்டு என்ன எடுத்துக்கிறோம்? உமன்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். இப்போ எப்படி எழுதிக்கலாம்? 86 உமன்ஸ் வந்துட்டு 8 உமன்ஸ் வந்துட்டு 86 நாளில் வேலையை முடித்தாங்க அப்படின்னா 86/3 உமன்ஸ் எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? ஓகேவா? இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலா தான். ஈக்குவல் டு 86. இப்போ வகுத்து பார்த்தோம்னா மினிமம் என்ன வரும்? 8 விட அதிகமான கூட பெண்கள் தான் இருப்பாங்க. ஸோ 8 பெண்களே 86 நாள் பார்க்குறாங்கன்னா அதிகமான பெண்கள் பார்க்குறப்போ கம்மியான நாளில் முடியும். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் வரப்போ
8/86/3 வரும். இந்த 3 வந்துட்டு திருப்பி மேலே போயிடும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஃபுல்லாக அடித்து கொடுக்கணும். 86க்கு 86 அடிச்சிருங்க. 8 × 3 24. ஸோ எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 24. இந்த இருக்கக்கூடிய எம், அதாவது மென்ஸ் உமன்ஸ், இது வந்து ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணி எப்பயும் இருக்கக்கூடிய சிம்பிள் மெத்தடில் செஞ்சிடணும். அவ்வளோதான். அடுத்து 10ஆம் சம் பாருங்கள். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றார். ஓகேவா? இது பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சம் செஞ்சோம்ல அந்த ஃபார்முலா. 15 பேர் 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எனில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள், அதாவது இங்கே வந்து உமன்ஸ் கொடுக்க வராங்க, அங்கே வந்து மென்ஸு, இங்கே வந்துட்டு உமன்ஸ்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ பார்த்திங்கன்னா 21 பெண்கள், இங்கே வந்துட்டு மென்ஸ். ஓகேவா? 21 பெண்கள் தினமும் 6 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை மணி நேரத்தில் வேலை செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண வரணும்னா, இந்த அதே மாதிரி தான் உமன்ஸ் மென்ஸ் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு சமம் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். ஸோ 3 பெண்கள் 2 ஆண்களுக்கு சமம். ஸோ அப்போ எப்படி வச்சுக்கலாம்? /2 கொண்டு வந்துடலாமா? 2 கொண்டு வந்துட்டோன்னா ஒரு மென் வந்துட்டு 3/2 உமனுக்கு சமம் போட்டுடலாமா? ஸோ அப்படி இருக்கப்போ என்ன பண்ணலாம்? ஒன்று மென்ஸுக்கு மாற்றிக்கலாம், இல்லை உமன்ஸுக்கு மாற்றிக்கலாம். நம்ம உமன்ஸுக்கு மாற்றிக்குவோம். மென்ஸ் வந்து உமன்ஸாக மாற்றுறப்போ 15 × 3/2 உமன் × 8 × 21 = 21W × R × X. ஸோ WW கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இந்த 21 6 இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. 15 × 3 × 8 × 21/2. இந்த 21 × 6 கீழே வந்துருச்சுன்னா எக்ஸ் மட்டும் இருக்கும். 21க்கு 21 போயிடும். ஓகேவா? 2வது பால் அடித்தோம்னா 4, 3வது பாலில் ஒரு வாட்டி அடித்தோம்னா 2, இந்த 2வது பால் அடித்தோம்னா 2. ஸோ அடுத்து என்ன வரும்? எக்ஸ் = 24. 24 30. எக்ஸ் = 30. 15 × 2 30. ஸோ இதுதான் அதுக்குரிய சரியான ஆன்சர். ஸோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல செய்யணும் நம்ம. 16வது சம் வந்து பாருங்கள். 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை சேர்ந்து செய்யும் வேலைத்திறனானது ஒரு ஆணும் மற்றும் ஒரு சிறுவனும் செய்யும் வேலைத்திறனை போல் 4 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து எப்படி மாற்றிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து எத்தனை மடங்கு இருக்குது? 4 மடங்கு ஆஃப் ஒரு ஆண்களும் ஒரு சிறுவரும் சேர்ந்து செய்கிறதோட 4 மடங்காக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதா? சம்மில் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் லைனை தான் இந்த மாதிரி எழுதியிருக்கும். எனில் ஒரு ஆண் மற்றும் ஒரு சிறுவன் செய்யும் வேலைத்திறனின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரேஷியோ வந்து கேட்குறாங்க. மென்னுக்கும் சிறுவனுக்கும் ஆன ரேஷியோ. இப்போ இருந்து நார்மலாக ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் உள்ளே மட்டும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5m 2c, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4m + 4c. ஸோ அந்த 4m எங்கிட்ட வந்துருச்சுன்னா 5m - 4m 1mன்னு வந்துடும். ஸோ அது 2c இங்கிட்டு போச்சுன்னா -2c ஆகும். 4c - 2c 2cன்னு வந்துடும். ஸோ மென்னுக்கும் சில்ட்ரன் சிக்கான ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஸோ m / இந்த சியை கீழே கொண்டு வந்துடுங்க. கிட்ட என்ன இருக்கும்? 2 / 1 இருக்குன்னு கீழே அர்த்தம். ஸோ இதுதான் ஆணுக்கும் சிறுவனுக்குமான விகிதம். இப்போது சம் நம்பர் வந்து 12 பாருங்கள். 10 பெண்கள் ஒரு வேலையை 7 நாட்களில் முடிப்பார். 10 பெண்கள் ஒரு நாளையை 7 நாட்களில் முடிப்பார். ஓகேவா? × 7. அதே வேலையை 15 நாட்களில் 10 குழந்தைகள் செய்து முடிப்பார். அதே வேலை கீழே 1 ஒர்க் வந்துருமா? ஸோ அந்த 1 விட்டாச்சு. 10 குழந்தைகள் அதே வேலை என்றாலும் = 14 நாள் செய்கிறாங்க. ஓகேவா? அதுதான் அந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் கொடுத்துருக்கக்கூடியது. அடுத்து என்ன சொல்கிறாங்க?
5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? 5 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் இருக்கக்கூடிய கொடுத்த கண்டிஷன் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா உமன்ஸ்க்கும் சில்ட்ரன்ஸுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ இதை வந்து அப்படியே செய்கிறேன் பாருங்கள். 70W சீக்வல் டு 10 × 14 140 சி. உமன்ஸ் பை சி சீக்வல் டு 140/70. கிராஸ் மல்டிப்ளை கீழே கொண்டு வந்துட்டேன். இந்த 70 இங்கே கீழே கொண்டு வந்துட்டேன். 0 0 கடியாருமா? ஸோ அடிச்சோம்னா 2 வந்துடுமா? ஸோ உமன்ஸ் பை சி சீக்வல் டு 2/1. இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்? W சீக்வல் டு 2C எழுதிக்கலாம். இதை கொண்டு வந்து தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அதாவது உமன்ஸுக்கு பதிலாக 2 சில்ட்ரன். அப்போ இங்கே வந்து எத்தனை சில்ட்ரனாக மாறிடும்? 10C மாறிடுமா? 10C + 10C சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? அவங்க கொஸ்டின் கேட்டதை இந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம், சில்ட்ரனுக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க 2 கண்டிஷனில் சில்ட்ரனை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். 10 சில்ட்ரன் சேர்ந்து 14 நாளில் வேலையை செஞ்சாங்கன்னா 20 சில்ட்ரன் செஞ்சு எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்க? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலா எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 14 அப்படியே போட்டுருவோம். இப்போ 10 பேர் 14 நாளில் செஞ்சாங்கன்னா 20 பேர் செய்கிறப்போ கம்மியான நாட்களில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ டிக்ரீஸ் 10/20. 0க்கு 0 அடியாயிரும். 2 அடித்தோம்னா 7. எக்ஸ் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 7 நாளில் செஞ்சு முடிச்சுருவாங்க. இப்போ அடுத்து 13ஆம் சம் வந்து பாருங்கள். ஒரு வேலையை 2 மனிதர்களும் 3 பையன்களும் சேர்ந்து 10 நாட்களில் முடிக்கின்றனர். 2 மென்ஸு 3 பசங்க பாய்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 10 நாளில் முடிக்கிறாங்க ஒரு வேலையை. ஓகேவா? அதே வேலையை 3 மனிதர்களும் 2 பையன்களும் சேர்ந்து 8 நாட்களில் முடிக்கின்றனர். 3 மனிதர்கள் 2 பாய்ஸ் சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி வச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 மனிதர்களும் ஒரு பையனும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிக்க முடியும்? ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஸ்டின். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணணும்? இது ஒரு பாய்ஸாக மாற்றணும், இல்லை மென்ஸாக மாற்றணும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கண்டிஷன் படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் செய்வோம். உள்ள 10 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 8 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 20M 30Bன்னு வந்துடும். இங்கே 24M 16Bன்னு வந்துடும். எம்ஐ ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு போகிறேன், பிஏ ஃபுல்லாக ஒரே சைடு கொண்டு போகிறேன். அப்படி கொண்டு போனீங்கன்னா 30B - 16Bன்னு வரப்போ 14Bன்னு வந்துடும். இந்த 20M வந்துட்டு இங்கிட்டு போகிறப்போ -20M. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4Mன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ M இந்த B வந்துட்டு கீழே கொண்டு வந்துடுறேன். ஸோ M/B இந்த 4 கீழே கொண்டு வந்துடுறேன். 14/4ன்னு இருக்குமா? ஸோ அதை 2 அடிச்சு கொடுத்தோம்னா 7/2ன்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும். இப்போ அடுத்து இதுலேருந்து மென்ஸை மட்டும் வச்சுட்டு B அங்கிட்டு கொண்டு போகிறேன். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து சம்பளம் இந்த அப்படி அப்ளை பண்ணணும், அதனால் அப்படி கொண்டு போகிறோம். ஓகேவா? புரியுதா? இப்போ ஒரு மென் வந்துட்டு 7/2 Bக்கு சமம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 7/2 Bக்கு சமம் ப்ளஸ் B. 2க்கு 2 அடி ஆயிருமா? 7B + 1 8B. ஸோ அப்போ 8 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்க? ஸோ இதுதான் வந்துட்டு சம்மு. இப்போ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றணும். ஓகேவா? புரியுதா? இப்போ இது எப்படி இங்கே மாற்றுறது? இந்த இதில் மாற்றலாமா? ஸோ 2 × 7/2 M + 3B சேர்ந்து 10 நாளில் செய்கிறாங்க. 2 அடி ஆயிரும். 7 பாய்ஸ்ன்னு வந்துடுமா? சாரி, இங்கே பாய்ஸ் வந்துடும். 7 பாய்ஸ் + 3 பாய்ஸ் 10 பாய்ஸ். 10 பாய்ஸ் சேர்ந்து 10 நாளில் ஒர்க் செஞ்சால் 8 பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? ஸோ இதுதான் வந்துட்டு கொஸ்டின். ஓகேவா? X = 10. இப்போ வந்துட்டு 10 பேர் 10 நாளில் செய்கிறாங்கன்னா 8 பேர் எத்தனை நாளில் செய்வாங்க? குறைஞ்சது ஒரு 8 நாள்னாலும் செய்வாங்களா? ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஃபார்முலா தான் வருமா? ஸோ 10/8 இந்த மாதிரி வந்துடுமா? ஸோ இப்போ மேலே 100ன்னு வந்துடும். 100/8. 4வது பலர் எழுதி கொடுத்தோம்னா 25/2. 25/2 என்ன வரும்? 12.5. ஸோ எத்தனை நாளில் செய்வாங்க? 12.5 நாளில் செய்வாங்க. புரியுதா? கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? 10 பேர் 10 நாளில் செய்கிறாங்க. 8 பேர் வரப்போ எத்தனை நாளில் செய்வாங்க? அதிக நாளில் செய்வாங்க ஒரு வேலையை. ஸோ அதனால தான் 10/8ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ 100/8ன்னு வந்துடும். அது கொடுத்தோம்னா 25/2ன்னு வரும். 25/2. ஸோ இப்போ 25/2னா ஆன்சர் வந்து என்ன? 12.5 நாட்கள்.
இப்போ அடுத்து 14ஆம் சம் பாருங்கள். 6 ஆண்கள் 8 சிறுவர்கள் இணைந்து ஒரு வேலையை செய்ய 10 நாட்களில் எடுத்துக்கொண்டுள்ளனர். அதுதான் இந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 26 ஆண்கள் மற்றும் 48 சிறுவர்கள் இணைந்து அதே வேலையை 2 நாட்களில் செய்கின்றனர். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிட்டாச்சு. ஓகேவா? எனில் 15 ஆண்கள் மற்றும் 20 சிறுவர்கள் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்ய முடியும்? ஸோ அது போன சம் மாதிரியே தான். ஸோ பார்த்திங்கன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணி எம்மோட ரேஷியோ M/Cயோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்து M = 2C. ஒரு மென் வந்து 2 சிறுவர்களுக்கு சமம்ன்ற மாதிரி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். இதை வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம். ஸோ ஒரு M வந்து 2Cனா இங்கே வந்து என்ன ஆயிரும்? 30C + 20C சேர்ந்து எத்தனை நாளில் மொத்தம்? அப்போ 50C சேர்ந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதே இதை வந்துட்டு இங்கேயே ஒரு இதை மாற்றணும். ஓகேவா? எப்படி மாற்றுறது? 2 வந்துட்டு இதில் மாற்றலாமா? 6Mன்ற இடத்துல 2C போட்டோம்னா 2C + 8C சேர்ந்து 10 நாளில் செய்கிறாங்க. ஸோ 12C, இங்கே ஒரு 8C, 20C சேர்ந்து 10 நாளில் செய்கிறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். 20 சிறுவர்கள் சேர்ந்து 10 நாளில் வேலை செய்தால் 50 சிறுவர்கள் சேர்ந்து செய்கிறப்போ எத்தனை நாளில் வேலை முடியும்? ஸோ X = 10 × 20 பேர் 10 நாளில் செஞ்சுட்டாங்க. 50 பேர் செஞ்சால் என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கம்மியான நாட்கள் செஞ்சுருவாங்க. ஸோ டிக்ரீஸ் ஆகும். ஸோ டிக்ரீஸ்னால் ஸ்மாலஸ்ட் பை பிக்கஸ்ட். 20/50, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 5ஆவது பேப்பர் அடித்தோம்னா 2, 2 × 2 4. எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 நாட்களில் வேலையை முடிச்சிருவாங்க. X = 4. அடுத்து 15ஆம் சம் பாருங்கள். A, B, C என்ற 3 மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே 10, 15, 30 நாட்களில் முடிப்பர். ஸோ தனித்தனியாக வரப்போ 1/A = 10, 1/B = 15, 1/C = 30ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? Aயும் Bயும் சேர்ந்து 3 நாட்களுக்கு வேலை பார்த்து விட்டு A விலகிவிட C வந்து சேர்ந்து சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு AB வேலை பார்க்குறாங்க. அதில் A எடுத்து போயிட்டார்னா அடுத்து BC தான் வேலை பார்ப்பாங்க. ஓகேவா? C வந்து சேர்ந்து சொல்கிறார் எனில் மீதமுள்ள வேலையை Bயும் Cயும் எத்தனை நாட்களில் முடிப்பர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ABயோட 3 நாள் ஒர்க் கண்டுபிடிக்கணும். Aக்கும் Bக்கு வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். 1/10 + 1/15. ஓகேவா? ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம்னா 30, மேலே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோன்னா 3 + 2ன்னு வந்துடும். ஸோ அதை கூட்டினீங்கன்னா 5/30. இதுதான் அவங்களோட ஒரு நாள் வேலை. ஆனால் சம்பளம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 நாட்கள் வேலை செய்தனர். ஸோ × 3 போட்டுக்கணும். ஸோ 3 நாள் அடித்தோன்னா 10, மேலே 5ஆவது பேப்பர் அடிச்சோன்னா 1/2. ஸோ இவங்க பார்த்த வேலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரை பங்கு வேலையை பார்த்துட்டாங்க. ஸோ அப்போ மீதி வேலையை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? 1லேருந்து இவங்க பார்த்துருக்க பங்கை கழிக்கணும். 1 - 1/2 மீதி வேலை எவ்வளோ வரும்? 1/2ன்னு வந்துடும். இந்த மீதி வேலையை யார் பார்க்குறா? A வந்து போயிடுவாராம். ஸோ அடுத்து B மட்டும் இருக்காங்க. அவங்க கூட C சேர்ந்துக்கிறாங்க. ஸோ அப்போ 1/B + 1/Cக்கு கண்டுபிடிக்கணும். 1/B + 1/C. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் அதே மாதிரி எடுக்கணும். 30 வரும். ஸோ 15 எதால் வகுத்தா 30 வரும். 2. ஸோ இங்கே வந்து 1. ஸோ 3/30ன்னு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்தோம்னா 1/10ன்னு சொல்லிட்டு வந்துடும். BC பார்த்த வேலையை வந்துட்டு 1/10. இப்போது அந்த BC வந்துட்டு மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை நாட்கள்ன்றதுக்கு இதான் வந்து ஒரு ஷார்ட்டாக ஃபார்முலா. எத்தனை நாட்கள் செய்து முடிப்பர் = மீதி வேலை எவ்வளவு / யார் கடைசியாக பார்க்குறாங்களோ அவங்களோட ஒர்க்கு. இப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்குது? 1/2. இவங்களோட ஒர்க் என்ன? 1/10. இதை அடுத்து எப்படி எழுதலாம்? 1/2 × இந்த 10 மேலே போகிறப்ப இப்படி ஆயிரும். ஸோ 2ஆவது பேப்பர் அடித்தோம்னா 5. எத்தனை நாளில் முடிப்பாங்க? Bயும் Cயும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்களில் முடிப்பர். அடுத்து 16வது சம் வந்து பாருங்கள். 12 மனிதர்களும் 16 மாணவர்கள் அதாவது ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிக்கின்றனர். ஸோ அவங்க 2 பேரையும் கூட்டி × 5 மாதிரி போட்டு வழக்கம் போல் எழுதிக்கும். = 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்களில் முடிக்கின்றனர். ஸோ 13 மாணவர்களும் 24 ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து 4 நாட்களில் முடிக்கின்றனர். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதிலேருந்து அவங்க சம்பளம் என்ன கேட்க வராங்க? மனிதனும் மாணவரும் செய்யும் வேலையின் விகிதக்கூறு என்ன? ஸோ மென்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ரேஷியோ வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த 4 உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா 60M 80Sன்னு வந்துடும். இதை பண்ணிங்கன்னா 52M 96Sன்னு வந்துடும். ஸோ இப்போ M ஃபுல்லாக ஒரு சைடும் S ஃபுல்லாக ஒரு சைடும் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போனீங்கன்னா இந்த 60M - 52M வந்துடுமா? ஸோ அப்போ மீதி 8M வந்துடும். இந்த 80S இங்கிட்டு போகிறப்ப 16Sன்னு மாறிடும். 96S - 80Sன்னு வரப்போ 16Sன்னு வந்துடும்.
ஸோ அந்த எஸ் இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடுவாங்க, இந்த 8 இங்கிட்டு கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 16/8ன்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து இதை அடித்து கொடுத்தோன்னா 2/1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகேவா? அப்போ மென்னுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கான விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 2:1. இப்போ அடுத்து 17ஆம் சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி 12 நாட்களிலும், பி மற்றும் சி வந்துட்டு 15 நாட்களிலும், சி மற்றும் ஏ வந்துட்டு 20 நாட்களிலும் முடிப்பார். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதை வந்துட்டு முடிப்பார் எனில் மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்? ஸோ இது மூணையும் இப்போ கூட்டணும். கூட்டினோம்னா என்ன வரும்? 2A இருக்குது, 2B, 2C இருக்குது. ஸோ அதனால் காமனாக 2 வெளில எடுத்துடுறோம். ஏபிசின்னு இதை ஷார்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ அது 3 இங்கிட்டு கூட்டணுமா? 1/12, 1/15, 1/20. ஸோ 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தோம்னா 60ன்னு வந்துடும். 12 வந்து எத்தனால மல்டிப்ளை பண்ண 60 வரும்னா 5ஆல். ஸோ 5. 15 வந்து எத்தனால மல்டிப்ளை பண்ண 60னா 4. ஸோ 4. 20 வந்து எத்தனால மல்டிப்ளை பண்ண 60னா 3. ஸோ மேலே ஃபுல்லாக கூட்டிங்கன்னா 12/60 வந்துடுமா? ஸோ இதை அடித்து கொடுத்தோன்னா 1/5ன்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த சைடு 2 இருக்கா? இந்த 2ஐயும் டிவிஷனில் கொண்டு வந்துடணும். புரியுதா? இந்த 2 வந்துட்டு இங்கே எப்பயும் போல் அப்படி வந்துகிட்டே இருக்கும். A + B + Cன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த 2 வந்துட்டு கீழே வந்துடும். ஸோ அப்போ தான் அவங்க 3 பேரோட நாட்கள் வரும். ஸோ அப்போ என்ன வரும்? 1/5 × 2 = 1/10. இவங்க வந்து எத்தனை நாளில் வேலையை முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 நாளில் வேலையை முடிப்பாங்க. ஸோ தலைகீழாக இருக்கக்கூடிய ஆன்சரை ஸ்ட்ரெயிட்டாக மாற்றிக்கணும். அவ்வளோதான் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய நாட்கள் 10 நாட்கள். இப்போ அடுத்து 18ஆம் சம் வந்து பாருங்கள். ஒரு வேலையை சீதா 15 நாட்களிலும் கீதா 10 நாட்களிலும் முடிப்பார். சீதா வந்து 15 நாளில், கீதா வந்து 10 நாளில். ஸோ அதை வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். இருவரும் சேர்ந்து வேலை செய்ய தொடங்கியதும் சில நாட்களுக்கு பிறகு சீதா சென்று விட்டாள். மீத உள்ள வேலையை கீதா 5 நாட்களில் முடித்தால் சீதா எவ்வளவு நாட்கள் கழித்து சென்றிருப்பார்? ஸோ ஒரு வேலை இருக்குது. இந்த பாக்ஸை ஃபஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வேலை இருக்குது. இதில் லாஸ்ட் ஏதோ கொஞ்சம் வேலையை வந்து 5 நாள் யார் பண்ணுறா? கீதா பண்ணுறாங்க. ஓகேவா? அதோட பங்கு வந்துட்டு எவ்வளோன்னு தெரில. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ மீதி நாட்கள் அந்த இருக்கக்கூடிய வேலையை செய்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. அந்த நாட்கள்னு சொல்லி முன்னாடி சம்குலாம் பார்த்தோம்ல, எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க = மீதி வேலை பை யார் செய்கிறா, அது 1/g. ஸோ இப்போ மீதி வேலையில் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் கடைசி வந்து இருக்கக்கூடிய நாட்களில் வந்து எத்தனை நாளில் முடிச்சிருக்காங்க வேலையை? 5 நாட்களில் முடிச்சிருக்காங்க. ஸோ 5 மீதி வேலை 1/g வந்துட்டு எவ்வளோ பங்கு வேலை செய்வாங்க? 10. ஸோ அந்த 10 வந்துட்டு இங்கிட்டு கொண்டு போயிடுறோம். அடுத்த ஸ்டெப் போடாமல் அப்படியே செஞ்சு கொண்டு போயிடுவோம். ஸோ 5 × இந்த 1/10 இங்கே அப்படியே போயிடும். மீதி வேலை அப்போ எவ்வளோ? 1/2. அப்போ இந்த 5 நாளில் செய்யக்கூடிய வேலை வந்து பார்த்திங்கன்னா அரை பங்கு. 1/2னா அப்போ இதுவும் அரை பங்காக தானே இருக்கும். ஒரு முழு வேலையில் அரை பங்கு அவங்க செஞ்சுட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடியது அரை பங்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த அரை பங்கை யார் யார் சேர்ந்து செஞ்சால்? ஃபஸ்ட்டு சீதாவும் கீதாவும் சேர்ந்து தான் செஞ்சாங்க. ஸோ அதனோட வேலையினோட பங்கு தெரிஞ்சிருச்சு. அந்த செஞ்சவங்க 2 பேரோட ஒர்க் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி கண்டுபிடிச்சோம்? 1/s 1/g ரெண்டையும் கூட்டி எல்சிஎம் எடுத்து அடித்து கொடுத்து பண்ணோம்னா 1/6ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ இவங்க இங்கே எத்தனை நாள் கழித்து வந்து போயிருப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க 2 பேர் சேர்ந்து இந்த அரை பங்கு வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாங்க? ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டா அந்த நாட்கள் தான் வந்துட்டு சீதா வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. கான்செப்ட் புரியுதா? இப்போ மீதி வேலை எவ்வளோ? இங்கே 1/2. இந்த ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலாவில் 1/2 டிவைடட் பை 2 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒர்க்கு 1/6. ஸோ இது போகிறப்ப தலையில் மாறிடுமா? 1/2 × 6 = 3. அடித்து கொடுத்தோம்னா 3ன்னு வந்துடுமா? ஸோ அப்போ இந்த உங்கள் எத்தனை நாள் கழித்து போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சீதா வந்து 3 நாள் கழித்து வேலையை விட்டு போயிருப்பாங்க. சம்மை வந்து அப்படியே தலையிலாக செஞ்சு கொண்டு வரும். புரியுதா? ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் போகாமல் ஃபினிஷிங்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்டிங்க்கு வரும். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்துட்டு 19ஆம் சம் பாருங்கள். ஏ மற்றும் பி இருவரும் ஒரு வேலையை செய்கின்றனர். ஏ 12 நாட்களிலும் அவ்வேலையை முடிக்க முடியும். பி ஆனவர் அதே வேலையை 20 நாட்களிலும் முடிக்க முடியும். ஏ, பி இருவரும் சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் ஏ அவரை விட்டு சென்று விட்டார். மீதி வேலையை முடிக்க பி எத்தனை நாட்கள் ஆகும்? ஸோ ஃபஸ்ட்டு ஏக்கும் பியை வந்து கண்டுபிடிச்சிருங்க. 2 பேரும் சேர்ந்து செஞ்ச நாள் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருங்க. ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்? 1/a + 1/b 1/12 + 1/20 எல்சிஎம் எடுத்தோம்னா 60. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சோம்னா 5 + 3ன்னு வந்துடும். ஸோ இப்போ அதை கூட்டிங்கன்னா 8/60 வந்துடுமா? ஸோ இப்போ சம்மில் ஃபஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க?
ஏயும் பியும் எத்தனை நாள் சேர்ந்து வேலை பார்த்துருக்காங்க 3 நாட்கள். ஸோ இன்ட்டு 3 மட்டும் போட்டுக்கணும். ஸோ 3ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 20 வந்துடுமா, 8/20ன்னு சொல்லி வந்துடும். இதை 4ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 2, இது 5. ஸோ ஏயும் பியும் 3 நாட்கள் வேலை செய்த அதனுடைய பங்கு வந்து பார்த்திங்கன்னா 2/5. ஸோ அப்போ மீதி வேலை எவ்வளோ இருக்குது, 1லேருந்து இந்த 2/5 கழிக்கணும். 2/5 தான் ஏபி வந்துட்டு 3 நாளில் வேலை பார்த்த பங்கு. ஸோ கழிச்சோன்னா கிராஸ் மல்டிப்ளை 5 - 2 3/5. இதுதான் வந்துட்டு மீதி வேலை. இந்த மீதி வேலையை வந்துட்டு யார் செய்கிறா, பி வந்துட்டு செய்கிறாங்க. பி வந்து எத்தனை நாளில் செய்வாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மீதி வேலை உங்களுக்கு தெரியும், அந்த பழைய ஃபார்முலா தான். பை யார் செய்கிறா, பி வந்து எத்தனை நாளில் செய்வாங்க, 20 நாளில். ஸோ 1/20 எத்தனை நாளில் முடிக்க நாட்கள். ஸோ மேலே போகிறப்போ 3/5 இன்ட்டு 20 மாறிடுமா, 5ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 4, 4 3 12. ஸோ எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பி மட்டும் 12 நாட்களில் முடிப்பர். இப்போ அடுத்து 20ஆம் சம் வந்து பாருங்கள். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்யக்கூடும். பி என்பவர் ஏயை விட 60% அதிக திறமை உடையவர் எனில், சம் படிங்க. அதிக திறமையுடையவர் எனில் அதே வேலையை பி மட்டும் முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வர். ஸோ ஏன்றவர் வந்து 12 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. அவர் வந்து ஒரு 100% ஒர்க் பண்ணுவார்னு வச்சுக்கோம், ஓகேவா. அவங்களோட பி வந்துட்டு 60% கூட வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்போ 160ன்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா அவங்க வந்து எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து சும்மா கணக்காண்டி வச்சுருக்குது. x = 12 இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஃபார்முலாவில் போட்டுருங்க. 12 100 பேர் வந்துட்டு 12 நாளில் அந்த வேலையை பார்க்குறாங்கன்னா 120 பேர் பார்க்குறப்ப எவ்வளோ வரும், கம்மியானது தான் வரும். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஃபார்முலா, டிக்ரீஸ்ன்றப்போ 100/160, 0 0 கேன்சல் ஆயிருமா. 2ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 5, இங்கே வந்துட்டு 8. இதை 4ஆம் வாய்ப்பால் அடித்தோம்னா 3 2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 15/2ன்னு வரும். 15/2 7.5. ஸோ எத்தனை நாட்கள், 7.5 நாட்கள். இப்போது 21ஆம் சம் வந்து பாருங்கள். ஏ மற்றும் பி ஆகியவர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 7 நாட்களில் முடிக்கின்றனர். ஸோ அந்த மாதிரி எழுதிக்கிட்டாச்சு. ஏ என்பவர் பியை விட 1.25 மடங்கு விரைவாக முடிப்பார். ஏ வந்துட்டு பியை விட 1.25 மடங்கு, 1 × 3/4 கொடுத்துருக்காங்களா, அதை தான் அந்த மாதிரி மாற்றிருக்கோம். 4 + 1 4, 4 × 1 4 + 3 7, 7/4 அதை தான் அந்த மாதிரி மாற்றிருக்கோம், ஓகேவா. விரைவாக முடிப்பார் எனில் அதே வேலையை ஏ தனியாக முடிக்க எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்துட்டு பியை விட 1.25 மடங்கு அதிகம்ன்றனால அவரோட திறமை வந்துட்டு இவ்வளோ இருக்குது. ஸோ திறமைன்னு வரப்போ இப்படி இருக்கும். இதே வந்து டேஸ்க்கான ரேஷியோ மாற்றுறப்ப இது வந்துட்டு தலைகீழாக போகும். இப்போ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிருங்க. A/B = 7/4. இதை வந்து அப்படியே போட்டுக்கிறோம். இதுவும் பார்த்திங்கன்னா எஃபிஷியன்சி தான். இப்போது இதை வந்துட்டு ஏபியோட எஃபிஷியன்சி ரேஷியோ இதை வந்துட்டு டேஸ்க்கு மாற்றுறப்போ இந்த ரேஷியோ வந்து தலைகீழாக மாறும். அப்படி எப்படின்னா 4/7 மாறிடும். ஸோ A/B = 4/7 டேஸுக்கான ரேஷியோ, ஓகேவா. ஏவை வந்துட்டு 4x வச்சுக்கோங்க, பியை வந்துட்டு 7x வச்சுக்கோங்க. ஸோ அது ரெண்டையும் கூட்டினா 1/7. ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் வந்து எக்ஸை கண்டுபிடிச்சி ஏக்கு தனியாக போட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 1/4x + 1/7x = 1/7. எல்சிஎம் எடுத்தோம்னா 28x. 4 எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 28x வரும்னா 7. 7 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணோம்னா 28x வரும்னா 4. ஸோ 7 4 11/28x = 1/7. ஸோ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு போயிருங்க, இந்த 7 எங்கிட்ட கொண்டு போயிருங்க. ஸோ மேலே 7 வந்துடுமா, 7/28 அடி கொடுத்துடலாமா, 4 வந்துடும். ஸோ 11/4. x = 11/4னா ஏ வந்து எவ்வளோ, 4xன்னு எடுத்துருக்கோம். ஸோ அப்போ 4 × 11 × 4. ஸோ 4க்கு 4 அடி ஆயிருமா. ஸோ அப்போ ஏ மட்டும் எத்தனை நாள் தனியாக ஒர்க் பண்ணுவார், 11 நாள் தனியாக ஒர்க் பண்ணுவார். அவ்வளோதான். இப்போது 22ஆம் சம் பாருங்கள். ஏ என்பவர் மட்டும் ₹800க்கான ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறார். ஸோ ஏ வந்துட்டு 8 நாளில் ₹800க்கான வேலையை வந்துட்டு முடிக்கிறார், ருபீஸ். அப்போ ஒரு நாளைக்கு அவருக்கு வந்து எவ்வளோ சம்பளம், 1 டே 800/8 = 100. ஒரு நாளைக்கு ₹100 வாங்குவார் யார், ஏ, ஓகேவா. அடுத்து செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு 5 நாட்களில் முடித்தால் உதவியாளருக்கு அவர் கொடுக்க வேண்டிய பங்கு என்ன. ஸோ ஏ மட்டும் 5 நாளில் செய்கிறாரு, உதவியாளர் பின்னு வச்சுக்குவோம். A + B 2 பேரும் சேர்ந்து வைக்கிறப்போ 5 நாளில் செஞ்சு முடிச்சிடுறாராம்.
ஸோ அப்போ 8 - 5 3. பி வந்து எத்தனை நாள் வேலை பார்த்துருப்பார்? 3 நாள். அந்த உதவியாளர் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் வேலை பார்த்துருப்பார். ஏ வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு 100 ரூபா வாங்குறாருன்னா அப்போ இவருக்கும் வந்துட்டு 100 ரூபா தான். ஸோ இப்போ 3 × 100 300. ஸோ பி வந்துட்டு அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னா 300 ரூபாய் கொடுக்க வேண்டும். இப்போது 23ஆம் சம் பாருங்கள். ஏ பிஐ போல் 2 மடங்கு திறமையுடையவர். ஓகேவா? திறமையுடைய நல்ல வேலையாள். ஏஸ் ஈக்குவல் டு 2B. ஸோ அதான் இதனோட பொருள். இப்போது பியை மட்டும் கீழே கொண்டு வந்துடுறீங்க. A/B ஈக்குவல் டு 2/1 வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திறமைன்னு சொல்கிறதுனால எஃபிஷியன்சி அதோட ரேஷியோ. நம்மளுக்கு டேஸோட ரேஷியோ வரப்போ அது தலைகீழாக மாறும். எப்படி மாறும்? 1/2 மாறிடும். ஓகேவா? ஏ வந்து இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், பியை வந்துட்டு 2Xன்னு எடுத்துக்கிறோம். 1/x + 2/x சேர்ந்தா எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறாங்க? 18 நாளில் வேலையை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் அவங்க கொஸ்டின் என்ன கேட்க வராங்க? மட்டுமெனில் ஏ மட்டும் அதை எத்தனை நாளில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்க வராங்க. ஸோ இது ரெண்டையும் கூட்டுங்க. 1/x + 1/2x = 18. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2x வந்துடும். ஸோ மேலே அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கூட்டிங்கன்னா 2 + 1ன்னு வந்துடும். ஸோ இது கூட்டிங்கன்னா 3/2x = 1/18. ஸோ எக்ஸ் எங்கிட்ட கொண்டு போயிடுறேன், இந்த 18 எங்கிட்ட கொண்டு போயிடுறேன். ஸோ ரெண்டாவது எப்படி அடிக்கலாமா? 9 9 3 27. ஸோ ஏ வந்துட்டு எத்தனை நாளில் முடிப்பார்? 27 நாட்களில் வேலையை முடிப்பார். அடுத்து 24ஆவது சம் பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் முடிப்பார். ஸோ ஏ வந்து 20 நாள்லையும் பி வந்துட்டு 30 நாள்லையும். இதை எதுக்காண்டி எப்படி எழுதியிருக்கணும்? சம்பளம் வந்துட்டு அதனோட பங்கு வந்து கேட்குறாங்க, அதனால். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இருவரும் சேர்ந்து வேலை செய்த பின் அவ்வேலையை முடித்து ரூபாய் 600 தங்கள் வருவாயாக பெற்றனர் எனில் ஏ மற்றும் பியின் பங்கு என்ன? ஸோ அப்போ அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது ஏபியோட டேஸோட விகிதம். இப்போ இந்த மாதிரி அமௌண்ட்டை வச்சு கேட்குறப்போ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது திறமைக்கு வந்து மாற்றிக்கணும். அவங்களோட திறமை அதாவது எஃபிஷியன்சிக்கு மாற்றிக்கிறப்போ இதனுடைய தலைகிலி 20/30 தலைகிலி என்ன? 30:20. அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இதை வச்சு தான் சம் செய்ய போகிறோம். இந்த எஃபிஷியன்சி வந்து பார்த்திங்கன்னா 600 ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு விகிதம் மாதிரி இருக்கனால 0க்கு 0 அடி கொடுத்துடலாமா? ஸோ 3:2ன்னு வந்துடும் ஏபியோடது. இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்? 3x 2xன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் கூட்டினோம்னா 600 பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அப்போ 5x = 600. அதாவது 3x + 2x, அதுதான் 5x = 600. அப்போ எக்ஸ் மட்டும் எவ்வளோ வரும்? 120. எக்ஸ் வந்து 120னா இவங்க 2 பேர் வந்து எவ்வளோ பெறுவாங்க? 3 × 120 360. 2 × 120 240. ஸோ இதுதான் ஏபியோட அந்த சம்பளத்தை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்குவாங்க விகிதம். இப்போ அடுத்து 25ஆம் சம் பாருங்கள். ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து 8 நாட்களில் முடிப்பார். ஏபி சேர்ந்து 8 நாளில் முடிக்கிறாங்க, அந்த மாதிரி எழுதிக்கிட்டோம். அடுத்து ஏ மட்டும் அந்த வேலையை 12 நாட்களில் தனியே முடிப்பார். ஏ மட்டும் 12 நாட்களில் முடிப்பார் எனில் பி மட்டும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? சிம்பிள். இந்த 1/8லேருந்து 1/12 கழிச்சா போதும். 1/8 - 1/12. ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்? 24. 8 × 3 24 மைனஸ் 12 × 2 24. ஸோ மீதி என்ன வரும்? 1/24. ஸோ 24 தலைகீழாக போட்டுடணும், ஏன்னா இது 1/b. ஸோ பி வந்துட்டு அப்போ எவ்வளோ? 24. பி வந்துட்டு 24 நாளில் வேலையை முடிப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய எல்லா சம்முக்கும், அதாவது 25 சம்முக்கும் வந்துட்டு நம்ம ஆன்சர் கீ வந்து பார்த்துட்டோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சம்முக்கு வந்துட்டு ஆன்சர் கீ வந்து டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய வரக்கூடிய டெஸ்ட் 9 பற்றியும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேருந்து குரூப் 2 குரூப் 4க்கு கண்டிப்பாக சம்ஸ் வந்துட்டு வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஒன்றா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.